பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸுகளில் சொன்னாங்க, கபருடைய வேதனைக்கு பெரும் காரணமாக இருப்பது ஒழுங்கா சுத்தம் செய்யாமல் இருப்பது. நம்முடைய பசங்க வாலிப வயது இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா? பாத்ரூம் போகிறான், உடனே வந்துடுறான், சரியாக கழுவுனானா, சிறுநீர் துளிகள் ஆடையில் உடம்புல படாமல் கவனமாக இருந்தானா? அல்லாஹ் நமக்கு எவ்வளோ லேசான மார்க்கத்தை தந்திருக்கிறான். பனு இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு ஆடையில் சிறுநீர் பட்டுடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆடையை வெட்டி தான் எடுக்கணும், கழுவுனா பத்தாது, ஆடையை வெட்டி எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடையை வெட்டி எடுத்தால் தான் அவங்களுக்கு கூடும் தொழுகை. நமக்கு அப்படி இல்லை, தண்ணீரால் கழுவினாலே போதும். அப்போ சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் அந்த சிறுநீர் துளிகள் தெரிக்காமல் பாதுகாக்கணும். பிள்ளைங்களுக்கு இந்த ஒழுக்கங்கள், இந்த சின்ன சின்ன சட்டங்கள், இதையெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கறது? இதை சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பசங்க எப்படி வளர்றாங்க? அந்த பசங்களுக்கு எந்த தீனுடைய பொறுப்பும் இல்லை. ஏன்னா இந்த தாய்மார்களுக்கு அக்கறை கிடையாது. பையன் எங்கே போகிறான், யாரோடு பழகிறான். இப்போ நமக்கு குழந்தைகளுடைய தர்பியத்தை விட 4 பெண்கள்கிட்ட பேசுகிறது தான் முக்கியம். குழந்தைகளுடைய வளர்ப்பை விட வெளியில் போய் சுற்றுறது மட்டும்தான் நமக்கு முக்கியம். இந்த பிள்ளைங்களுக்கு நாம் சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். அந்த பையன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் இந்த தாய் தந்தையருக்கு தான் எழுதப்படும். இவங்க தான் பெரிய குற்றவாளிகளாக கருதப்படுவாங்க. இதைத்தான் முன்னோர்கள் பயந்தாங்க, நம்முடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சால் அந்த பாவம் நம்மைத்தான் சாரும் என்று. எனவே தாய்மார்களே, உங்களுடைய கால நேரங்களை குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுக்கு நல்லவர்கள் பெரியார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கணும். சஹாபி பெண்மணிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பத்ருடைய வரலாறை சொல்லுவாங்க, பெருமானாருடைய போர்களுடைய வரலாறை சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்தின் போது நடந்த கஷ்டங்கள் என்ன, ஹிஜ்ரத்துக்காக மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, அது போன்ற வரலாறுகள். வீட்டில் அப்படியான நூல்கள் இல்லை, நூல்கள் இருந்தாலும் வாசிக்கப்படுவதும் இல்லை. இப்போ நம்முடைய காலையிலிருந்து இரவு வரையிலான நேரத்தை நம்ம என்னதான் செய்கிறோம்? தாய்மார்களை யோசித்து பாருங்க. அப்பப்போ ஒரு சில பயான்களுக்கு வந்து விட்டு போனால் பத்தாது. நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வருவாங்க. அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் மெயின் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தான் பெண்கள் வீட்டில் வந்து கணவனுடைய விஷயத்தில் கடந்த பயான்லையும் சொன்னோம், கணவனுக்கு கட்டுப்படுறதுனால 3 பிரயோஜனங்கள் இருக்குன்னு சொன்னான். கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆன் ஓதுனா ஷைத்தான் இருக்க மாட்டான்னு சொல்லி. ஆனால் உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு பெண்மணி கணவனை மதித்து கணவன் பேச்சை கேட்டு நடந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் வரமாட்டான். நீங்கள் கணவனை அவமதிச்சிங்க, கணவனுடைய பேச்சை கேட்க மறுத்தீங்க, அந்த வீட்டில் ஷைத்தானுடைய எல்லா தீங்குகளும் இருக்கும். இப்போ கணவனை மதித்தா வீட்டுக்குள் ஷைத்தானுடைய தீங்கு இருக்காது. ரெண்டாவது என்ன, கணவனை மதித்து நடக்கிறதுனால அந்த வீட்டில் பரக்கத்து அதிகமாகும். அந்த வீட்டில் பரக்கத்து அதிகமாகும், அல்லாஹ்வுடைய அருள் வளம் இருக்கிறதே அதிகமாகும்னு சொன்னாங்க. மூன்றாவது என்ன, கணவனை மதித்து நடந்தால் அந்த வீட்டில் எல்லாருமே ஒருத்தர் மற்றவங்களை நேசிப்பாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியிலே நேசம் இருக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேசம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்மணி தன் கணவரை எப்படி மதிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. அதை வைத்து தான் அப்போ நம்முடைய அம்மா நம்முடைய தந்தையை எவ்வளோ மதிக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களும் அந்த தந்தையை மதிக்கும், அந்த தாயை மதிக்கும். கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு அன்பு பிறக்கும் என்று உலமாக்கள் சொன்னாங்க. எனவே தாய்மார்களே, இப்படி நாம் நம்முடைய நேரங்களை அழகான முறையில் ஒரு ஒழுங்கமைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டியாக இருந்தாங்க. அவங்களுடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் உள்ள நேரம், அதில் ஒரு சொட்டு நேரம் கூட வீணான விஷயங்களை சிந்திக்கவோ வீணான விஷயங்களை பேசவோ பார்க்கவோ அவங்களுக்கு நேரமே கிடையாது. எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் தான் அவங்க கழிச்சாங்க. எனவே அல்லாஹ்ட்ட நம்முடைய இந்த கால நேரங்கள் குறித்து கேள்வி இருக்குது, விசாரணை இருக்குது. ஒவ்வொரு நேரத்தை குறித்தும் நாம் அல்லாஹ்ட்ட விசாரிக்கப்படுவோம். அப்படியானால் நம்முடைய தாய்மார்கள் வீணாக வெளியில் செல்வது, தேவையில்லாமல் பல்வேறு விஷயங்களை பேசுறது, இவை அனைத்துக்கும் அல்லாஹ்ட்ட ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்குது. எனவே உலகத்திலையும் சோதனை, மறுமையிலும் சோதனை. உலகமெல்லாம் நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் நமக்கு எப்போ வருமோ தெரியாது. அல்லாஹ் அந்த தண்டனைகளை தருவதற்கு முன்னால் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். சாப்பிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. உணவில்லாத அந்த நிலை உங்களுக்கு வராது. ஒரு குடிபானம் குடித்தா கூட அல்லாஹ் புகழுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க.
அல்லாஹ் நமக்கு அந்த கஷ்டங்களை தரமாட்டான். எனவே இந்த நம்முடைய நேரங்களை பக்குவப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களை ஈடுபடணும். குழந்தைகளை அழகான முறையில் வளர்த்து குழந்தைகளுக்கு நல்ல நல்ல துவாக்கள் திக்ருகளை சொல்லித்தரணும். இப்படி தங்களுடைய நேரங்களை பயன்படுத்துகிற பெண்கள் தான் சிறந்த பெண்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கால நேரங்களை வீணாக்காம அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்த முறையில் நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.